நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வேத பகுதி வாசிக்கலாமா? யோவான் 11வது அதிகாரம் வசனங்கள் 39 முதல். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். லாசருவினுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தார். இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். லாசரு வியாதியா இருக்கிறான் என்று தெரிந்தும் அப்பா வரவே இல்லை. அவன் மரித்து 4 நாள் கழித்து வாங்க போவோன்னு சொல்லி சீஷர்களை அழைத்து கொண்டு வருகிறார். இப்பொழுதுதான் கல்லறையின் அருகே வந்து நின்றுட்டு கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது மார்த்தாள் சொல்கிறார், அப்பா நாருமே 4 நாள் ஆச்சுதான். அன்பானதே, ஆனால் கர்த்தர் அந்த கல்லை புரட்டி போட வைத்து லாசருவை வெளியே வாழ்ந்தார். அவன் வெளியே உயிரோடு வந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கஷ்டம், வியாதி, பிரச்சனைகள் அப்பான்னு கூப்பிட்டோம் வராம எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை, இனி வந்து யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை யாராவது இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். கல்லை புரட்டி போட அவர் வருகிறார். நாரி போன உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க அவர் வருகிறார். அடைச்சிருக்கிற எல்லாத்தையும் விடுவிக்க வருகிறார். ஏன்னா கர்த்தர் ஒருவேளை அப்பா அவன் மரித்திருக்கும் போது வந்திருந்தா இவ்வளோ பெரிய கர்த்தருடைய மகிமையை வெளிப்பட்டிருக்கிறது, என்னுடைய மகிமை வெளிப்படும்படியாக நான் இதை செய்தேன்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் முடிஞ்சு போச்சு, நாரி போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்க தான் வர்றார். அவர் கல்லை புரட்டி போட்டு உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். நம்புறீங்களா? நம்புங்க, நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் நாரின போன வாழ்க்கை, உங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டுங்கிற வாழ்க்கை உயிர் பெற போகிறது. இன்றைக்கே அது நடக்க போகிறது. கர்த்தர் வருவார், வந்து அற்புதம் செய்வார். கவலைப்படாதுங்க. கர்த்தரை உங்களை ஒப்பு கொடுங்க. எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பே? தர்மியான நாளுக்காக கூட நன்றிப்பா. நாளைக்கு கூட எங்களுக்கு வாழ் தந்தீங்க. கோடி கோடி ஸ்தோத்திரங்க தாவே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல தெரியும்ப்பா. ஐயா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நாரி போச்சு, இனி என் வாழ்க்கை என்ன, இனி ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி கலையோடு வேதனையோடு கண்ணீரோடு உண்மை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க அவர்களுக்கு முன்பாக கல்லை புரட்டி போட்டுருங்கப்பா. நாரி போன அவர்கள் வாழ்க்கையை உயிர் வர செய்திருக்கிறா. ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தை தருங்க. மூடி மறைச்சுக்கோங்க. கல்ல துதி கனம் வல்லமை பலன் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துது. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தை. ஆமென்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.